அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்ன்றதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ராகுவை பொறுத்த வரைக்கும் அவயோக கிரகம். ராகு தான் நிறைய ஜாதகங்கள்ல திருமணம் தாமதப்படுறது, குழந்தைகள் தாமதப்படுறது போன்ற நிறைய தடைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு. அதை நம்ம ஜோதிட டேர்ம்ஸ்ல சொல்றது நிறைய பேர் வந்து தோஷம்னு சொல்றது உண்டு. இந்த வகையில இவ்வளவு ஒரு இருள் கிரகம், அவயோக கிரகமான ராகு. இந்த ராகுவும் ஒரு ஜாதகத்துல யோகம் செய்வாருன்னா கண்டிப்பா செய்வார். எப்படிப்பட்ட யோகங்களை செய்வார்னா, பெரும் செல்வங்களையும் பெரும் புகழுக்குள்ள ஒரு நபரை மிக குறுகிய காலகட்டத்துல உருவாக்கக்கூடிய அந்த பெரும் வல்லமை இந்த ராகுவுக்கு தான் உண்டு. ஒரு 18 வருடம் மகாதசையை நடத்த போறவர். திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் பிறந்ததுமே ராகுவோட மகாதசை தான் வரும். இந்த 18 வருட ராகு மகாதசை யோக நிலையில் மட்டும் ஒரு ஜாதகருக்கு இருந்துருச்சுன்னா, அந்த ஜாதகர் எங்கோ இருந்தவர், இந்த முதல் தலைமுறை பணக்காரர்களை உருவாக்குறதெல்லாம் இந்த ராகு தான் பெரும்பாலும். சாதாரணமாக ஒரு கடைநிலையில் இருந்த ஒரு நபரை முதல்நிலையில் கொண்டு வருவது. இது எதனால நடக்குதுன்னா, ராகுவை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தலையா எடுத்துக்கலாம், பாம்பனுடைய தலையாக. எதையுமே எடுத்துக்குமே தவிர அதுல திருப்தி பெறாது. வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஆளவல், கடல் நீரை பருகினாலும் தாகம் குறையாதது போல எதை செய்தாலும் அதில் திருப்தி இல்லாம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் இருக்கும். நல்லது செய்யறதுக்கு, அதாவது ஜாதகருக்கு யோகம் இது பொது வழிகள்ல கிடையாது. சமூகத்துல சட்டத்துக்கு புறம்பாரா செயல்படுவாரா, சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்து வெற்றி பெறுவாரான்றதெல்லாம் கிடையாது. ஜாதகர் யோகமா இருப்பாரா, ஜாதகருக்கான யோக நிலையை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா சொல்றது மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகள் இருந்தா ராகு யோகம். அது போல உபஜய வீடுகளான 3, 6, 10, 11 ராகு இருந்தா யோகம். இதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான். இப்படி இருந்தா மட்டும்தான் ராகு நன்மை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ராகுவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே லக்னத்திற்கு முக்கிய யோகர்களுடைய தொடர்பு அல்லது உபயாதிபதிகள்னு சொல்லக்கூடிய உபய கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிறது நன்மை பலனை கொடுக்கும். அது போல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்துல பிறந்தவருக்கும் ராகு எப்படி இருந்தா நன்மை கிடைக்கின்றத பார்க்க போறோம். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம், ஒரு மனிதன் சாதாரண நிலையில மிக விரைவில் உயர்நிலை கொண்டு வருது. இதுல நேர்மையான ராகுவா அவயோக ராகுவான்னு பார்க்க போறது இல்ல. இவர் நேர்மையா பணம் சம்பாதிக்க போறாரா, இல்ல அவயோகமா சம்பாதிக்க போறாரோ, சமூகத்துல கௌரவ பெயர் புகழ எடுக்க போறாரோ, இல்ல அரக்கன்ற பெயர் எடுக்க போறாரோ, அது தனிப்பட்ட விஷயம், அது அப்பாற்பட்டது. இந்த பதிவு முழுக்க முழுக்க ஜாதகர் திருப்தி அடைவாரா, ஜாதகர் தான் கொண்ட கொள்கையில் வெற்றி பெறுவாரா, ஜாதகர் சமூகத்துல பொருளாதார வளத்தை அடைவாரா, மக்கள் மத்தியில பேச போடுவாரா அப்படின்றத பார்க்க போறோம். இதுல எப்பொழுதுமே ராகு லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆதிபத்தியத்தின் வாயிலாகவும் ஆதிபத்திய வீட்டு கிரகத்தின் ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாகவும் பலன் செய்வார்ன்றத நம்ம நிறைய ராகுவோட வீடியோல பார்த்துட்டோம். இதுல குறுகியவாக நன்மை செய்யும் விதி எளிதில பார்க்கணும்னா, அப்ப மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் இப்ப வந்துட்டீங்க, எந்த பாவத்துல வேணாலும் ராகு இருக்கட்டும், அது சரராசியா இருக்கட்டும், சிறராசியா இருக்கட்டும், உபய ராசியா இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. விஷயம் ராகுவா நன்மை கிடைக்கும்னா பாயிண்ட் ராகு, அது 12 லக்னத்திற்கு போறோம். ராகு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறணும். வீடு கொடுத்த கிரகம் வலு அடைய வேண்டும், மஸ்ட். அந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது அமைவல். ராகுன்ட்டாலே ஃபர்ஸ்ட் விதி தான். இதுக்கப்புறம் தான் எல்லா லக்னத்திற்கும் 2வது விதி தான். ராகுவை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ஒரு நல்ல பலன், இதை நம்ம நேர்மையான பலனாக எடுத்துக்கலாம். ஆனா ராகுவால் நன்மை கிடைக்கணும். வீடு கொடுத்த கிரகம் விதி வலுத்திருக்கணும் மேஷ லக்னத்திற்கு. அடுத்ததாக ராகுவோடு குருவோ சுக்கிரனோ தொடர்புல இருக்கணும். குருவோ சுக்கிரனோ இணைவு பெற்றிருக்கலாம், பார்வை பெற்றிருக்கலாம், இந்த கிரகம் ராகுவை பார்த்திருக்கலாம், ராகுவோட இணைஞ்சிருக்கலாம், அல்லது ராகுவோட ஏதாவது வகையில தொடர்புல இருந்துச்சுன்னா இந்த ராகு மேஷ லக்னக்காரர்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த ராகுவால மேஷ லக்னக்காரருக்கு யோகம் கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு. ரிஷப லக்னத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகருக்கு ஆதிபத்திய ரீதியில ராகு நன்மை கிடைக்கணும், நன்மை செய்யணும், ராகுவால் யோகம் அடையணும். ராகு தசையோ ராகு புத்தியோ வரப்போகுதுன்னா லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க வேணாலும் ராகு இருக்கலாம். இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் முதல்ல வலுப்பெற்று இருக்கணும். அந்த எந்த வீட்டில இருந்தாலும் அந்த வீட்டதிபதி ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ திக்பலம் பெற்று ஏதேனும் ஒரு வகையில் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அந்த வலுப்பெற்ற ராகுவானவர் ரிஷபத்தில் பிறந்தவருக்கு புதனோட தொடர்போ சுக்கிர தொடர்போ பெற்றிருக்க வேண்டும். புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால்னா இந்த ராகு நன்மை செய்கிறார்.
இந்த ரிஷப லக்னக்காரருக்கு யோகம் பண்றாரு. அதற்கு முதல் விதி வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்று இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்று புதன் சுக்கிர தொடர்பில் இருந்தால் ரிஷப லக்னத்தில் ஜனனித்தவருக்கு ராகு நன்மை தான் செய்யற. ராகுவால பெரும் யோகங்கள் கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறீங்க. ராகு பகவான் நன்மை செய்யணும். 18 வருட ராகு தசையோ அல்லது ராகு புத்தியோ நன்மை கிடைக்கணும். முதல் விதி ராகு லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க அமர்ந்திருந்தாலும் சரி, ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் கண்டிப்பாக வலுப்பெற்று இருக்க வேண்டும். வலு என்றால் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, நீசபங்கம் பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ, வர்க்கோத்தமம் பெற்றோ, திக்பலத்தை ஏதேனும் ஒரு வகையில ஸ்தான பலத்தை இழக்காமல் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் இருக்க வேண்டும். ராகுவோடு ஆதிபத்திய ரீதியிலே சுக்கரன் அல்லது குரு பகவான் தொடர்புல இருக்க வேண்டும். நன்மை செய்கிறார்கள். இது நன்மை செய்யும் ராகு. ராகுவால ஜாதகருக்கு பணம் கிடைக்குது, கௌரவம் கிடைக்குது, அந்தஸ்து கிடைக்குது. இந்த சுக்கரன் குரு தொடர்புகளிலே ராகு அமர்ந்தால் இதுல மேஷ வீடு, ரிஷப வீடு, கடக, கன்னி, மகர வீடு எல்லாம் இல்ல. இந்த விதியில இருந்தாலே துலாம் மிதுன லக்னக்காரருக்கு யோகம் பண்றார். மிதுன லக்னக்காரருக்கு யோகம் கிடைக்கிறது. சுக்கிர குருவோட பார்வை இணைவு பரிவர்த்தனை, அத பரிவர்த்தனை முடியாது. அதாவது வீடு கொடுத்த கிரகத்தோட பரிவர்த்தனைகள் இருந்தாலும் ஓகே. கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு ராகு நன்மை செய்யணும். முதல் விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும், வலுப்பெற்று இருக்க வேணும் வீடு கொடுத்த கிரகம். அதுபோல இந்த ராகுவோடு இணைவு பெற்ற நிலையிலே குரு பகவான் ஆதிபத்திய ரீதியில அவயோகம் தான். ராகுவோட செவ்வாய் தொடர்பு கொள்றது அவயோகம் தான். இருந்தாலும் யோகம் குரு செவ்வாய் தொடர்புகள் இருக்கிறது நன்மையை செய்கிறது. குருவோ செவ்வாயோ தொடர்பில் இருப்பது பெரும் நன்மையை கடக லக்னத்துல ஜனனித்தவருக்கு ராகு ஏற்படுத்துறார் தசை புத்தி காலகட்டங்கள்ல. சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்தவருக்கு ராகுவால் யோகம் கிடைக்கும். ராகு எப்பொழுது நன்மை செய்வார்? முதல் விதி ராகு லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் சரி, ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற வேண்டும். ராகு பகவானோடு ஆதிபத்திய ரீதியில அந்த வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றோ, ஸ்தான பலம் பெற்றோ வலுவாக இருந்து ராகுவுக்கு இணைவு பார்வையில் ஏதேனும் ஒரு தொடர்பிலே குரு பகவான் இருப்பது, புதன் பகவான் இருப்பது நன்மை. குரு புதன் தொடர்பில் இருப்பது சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு ராகுவால் நன்மையை பெற்று தெரிகிறது. அப்ப குரு புதன் தொடர்பில் ராகு இருப்பது யோகம் சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கன்னி லக்னத்திலே ஜனனித்தவருக்கு ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? முதல் விதி ராகு எங்க அமர்ந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும், ஸ்தான வலுவோடு அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கணும். இரண்டாவது விதியாக இந்த ராகு பகவானோடு சுக்கிர பகவான் தொடர்பு கொள்வது அல்லது குரு பகவான் தொடர்பு கொள்வது. இந்த சுக்கிர குருவோட தொடர்புல ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த கன்னி லக்னக்காரருக்கு ராகுவால் நன்மை கிடைக்கிறது. கண்டிப்பா ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவிழந்து நீசம் எழுந்தோ பகை பெற்றோ அமர்ந்திருக்குன்னா அங்க கன்னி லக்னக்காரருக்கு ராகுவால் நன்மை கிடைக்கிறது இல்லை. அதுபோல துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ராகு பகவானால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? முதல் விதியாக ராகு எங்க இருந்தாலும் சரி, லக்னத்துல இந்த ராசி சக்கரத்துல எந்த வீட்டில் ராகு அமர்ந்தாலும் ராகு அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி வலுப்பெற்று இருக்கணும். ஸ்தான வலுவோடு ஆட்சி உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோதமம், திக்பலம் அல்லது நட்பு நிலையிலாவது வலுவாக இருந்து ஸ்தான பலத்தை அந்த ராகு பகவானோடு இந்த ஜாதகத்தில் அமர்ந்த இந்த ராகுவோடு கிரகாதிபத்தியத்தில் புதன் பகவானுடைய தொடர்போ சுக்கிர தொடர்போ இருக்கும் பொழுது இந்த ராகு நன்மை செய்கிறார். இந்த ராகுவால் துலாம் லக்னக்காரருக்கு யோகம் கிடைக்கிறது, அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. அதுபோல விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? முதல் விதியாக ராகு லக்னம் முதல் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும். அவர் ஆட்சி உச்சமோ, நீசபங்கமோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமோ, திக்பலமோ ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அதுபோல இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு எங்க அமர்ந்தாலும் ராகு அமர்ந்த ராகுவோடு தொடர்பு கொள்ள வேண்டிய கிரகங்கள். குரு பகவான் தொடர்புல இருக்கிறாரு, கண்டிப்பா நல்ல பலன். சுக்கிரன் தொடர்புல குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ராகு விருச்சக லக்னக்காரருக்கு நன்மை பண்றார், யோகம் பண்றார். விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு பெரும் நன்மைகள், பெரும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? முதல் விதி ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க இருந்தாலும் ஆட்சி உச்சமோ, நீசபங்கமோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமோ, திக்பலமோ, நட்பு பெற்றோ அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் அமர்ந்திருக்க வேண்டும். அதுபோல் ராகு பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே
புதனோ குருவோ தொடர்புல இருக்க வேண்டும். புதனோ குருவோ தொடர்புல இருப்பது நன்மை கிடைக்கிறது. தனுசு லக்னக்காரருக்கு யோகம் செய்கிறார் இந்த ராகுவினால் நன்மை கிடைக்கிறது. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மகரத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு ராகுவால் நன்மை கிடைக்கணும். லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க ராகு இருந்தாலும் சரி, மகர லக்னத்திற்கு முதல் விதியாக வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, நீசபங்கம் பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ, வர்க்கோத்தமம் பெற்றோ, திக்பலம் பெற்றோ நட்பு நிலையிலாவது ஸ்தான பலத்தை அடைந்திருக்க வேண்டும். அதுபோல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இணைவோ பார்வையோ பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களாக புதனும் சுக்கிரனும் அமைகிறார்கள். இந்த புதன் சுக்கிரன் தொடர்புகளோடு இருக்கக்கூடிய ராகு யோகம் பண்றார். விதியா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும். இது மகர லக்னம். கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்ப லக்னத்திலே ஜனனித்த ஜாதகருக்கு ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? ராகுவை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் ஜனனித்தவருக்கு எங்க இருந்தாலும் சரி, வீடு கொடுத்த கிரகம் முதல்ல வலுப்பெறணும். வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ, உச்சமோ, நீசபங்கமோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமமோ, திக்பலமோ பெற்று ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தோடு அமர வேண்டும். இந்த கும்ப லக்னக்காரருக்கு அந்த ஸ்தான பலம் பெற்று அமர்ந்து ராகு இருக்கக்கூடிய இடத்திலே புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொள்ளணும். இணைந்திருக்கலாம் அல்லது பார்வையிலே இருப்பது இந்த ராகு பகவானை யோகம் செய்ய வைக்கிறது. கும்ப லக்னக்காரர் ராகுவால் யோகம் பெறுகிறார் என்றத உறுதிப்படுத்துறோம். நம்ம கும்பத்துல பிறந்தவருக்கு. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்தவருக்கு ராகுவால் எப்பொழுது நன்மை கிடைக்கும்? ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் ஜனனித்தவருக்கு எங்க இருந்தாலும் சரி, இந்த ஜாதகங்கள்ல எங்கு ராகு அமர்ந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ, உச்சமோ, நீசபங்கமோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமமோ, திக்பலமோ நட்பு பெற்ற நிலையிலோ வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று அந்த ஸ்தான பலம் பெற்று அமர்ந்த ராகுவோடு ஏதேனும் ஒரு வகையில் ஆதிபத்திய ரீதியில குருவோ புதனோ தொடர்புல இருக்கிறார்னா இந்த ராகு யோகம் செய்கிறார். இந்த ராகுவால் மீன லக்னத்தில் பிறந்தவர் நன்மை பலனை அடைகிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல நம்ம சொன்ன இந்த 2 கிரக தொடர்பில் ராகு அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் வலுத்தார்னா உங்களுடைய லக்னத்திற்கு யோகம் பண்ற. இதுல பொதுவான விதிகள்ல இருக்கக்கூடிய மேஷ வீடு, ரிஷப வீடு, கடக வீடு, மகர கன்னி வீடெல்லாம் சாதகம் இல்லை, அல்லது உபஜய பாவம் எல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த கிரக தொடர்புதாலே உங்களுக்கு ராகு பகவான் நன்மை செய்கிறார்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.